நம்ம எல்லாருக்குமே நைட்டு வீட்டுல தனியா இருக்கிறதுனா பயமா இருக்கும். ஆனா உண்மையா யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு பயம் தனியா இருக்கும்ன்றது இல்ல. ஒருவேளை நம்ம தனியா இல்லையோ. இன்டர்நெட் இருக்கிற இந்த காலத்துல நான் ஏன் சொன்னா, இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் ஆரம்பிச்சது ட்விட்டர்ல. கனவுல ஒரு சின்ன பையன் வந்தான். சரி, நானும் கனவு தானே ஃப்ரீயா விட்டுட்டேன். ஆனா 2-3 நாள் அதே பையன் வேற வேற கனவுல வந்ததுனால ஏதோ ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, ஏதோ தப்பா இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு போட்டிருந்தேன். ஸ்டார்டிங்ல ஆடம நிறைய பேர் நம்பலனாலும் அவரை நம்பின ஒரு 2-3 பேரு கனவுல ஒரு சின்ன பையன் வரான்னு சொல்றீங்கல்ல, அவன் பார்க்க எப்படி இருப்பான், அவன் எப்படி இருப்பான்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு ஆடம் அவரால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி அந்த பையனை வரைஞ்சி ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஒவ்வொரு நாள் கனவுல அந்த சின்ன பையனை பார்க்கும் போதும் அந்த பையன் அந்த சேர்ல தான் உட்கார்ந்து இருந்திருக்கான். சோ அந்த பையன் டெய்லி கனவுல வருவான், அவன் அந்த சேர்லயே உட்கார்ந்துட்டு இருப்பான், ஆடம் அவரோட பெட்லயே படுத்திருந்திருப்பாரு, 2 பேரும் ஒருத்தர் பார்த்துனே இருப்பாங்க. இப்படிதான் நடந்துகிட்டே இருந்திருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாள் கனவுல அந்த பையன் அந்த சேரை விட்டு எந்திரிச்சு பெட்டை நோக்கி நடந்து வந்திருந்திருக்கான். உடனே ஆடம் பதறி எந்திரிச்சு அதையும் ட்வீட்டா போட்டிருந்தாரு. டேவிடன் யாரையுமே தெரியாதே அப்படின்னு ஆடம் சொன்னதுக்கு, இல்ல உன் கனவுல டேவிட் வந்திருக்கான் எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்காரு. அப்போதான் ஆடம்க்கு அவரோட கனவுல வர அந்த சின்ன பையனோட பேரு டேவிட்னே தெரிஞ்சிருக்கு. கனவுல வந்த டேவிட் ஆடமோட கையை பிடிச்சி எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்காரு. ஆடமும் பயந்து எந்திரிச்சிட்டு இருக்காரு. நைட் என்ன நடக்குதோ அதை ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு போன் வச்சு ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. பட் 256 GB போனா இருந்தாலும் ரொம்ப நேரத்துக்கு வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு இன்டர்வல் 3 செகண்டுக்கு ஒரு வாட்டி போட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு ஆடம். காலையில எந்திரிக்கிறாரு, மறுபடியும் நைட்டு டேவிடோட கனவு வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா நேத்து நைட்டு தான் போனை வச்சு ரெக்கார்ட் பண்ணிருக்கோமே எடுத்து செக் பண்றாரு. அத்தனை நாளா கனவுல பார்த்துக்கிட்டு இருந்த டேவிட ஆடம் ஃபர்ஸ்ட் போன்ல எடுத்த போட்டோல பாக்குறாரு. அப்போதான் ஆடம்க்கு அத்தனை நாள் அவருக்கு வந்ததெல்லாம் உண்மையாவே கனவா இல்ல அவரே கனவுன்னு நினைச்சிட்டு இருந்தாரான்னு டவுட் வந்துச்சு. நைட்டு கனவுல அதே சேர்ல டேவிட் வந்திருக்காரு. ஆடமும் கஷ்டப்பட்டு தைரியத்தை வர வச்சுன்னு டியர் டேவிட், இப்போ என் பேர் ரிஷினா டியர் ரிஷி அப்படின்னு கூப்பிடுவாங்கல்ல. ஸோ இவருக்கு டேவிட் தான் அந்த பையனோட பேருன்னு தெரிஞ்சதுனால டியர் டேவிட் உன் தலைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு டேவிட் எங்கேயோ பார்த்துக்கிட்டு ஸ்டோர், அதாவது சூப்பர் மார்க்கெட்ல ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆடம் சூப்பர் மார்க்கெட்ல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு டேவிட் அதே மாதிரி எங்கேயோ பார்த்துக்கிட்டு ஒரு ஷெல்ஃப், இந்த சூப்பர் மார்க்கெட்ல பொருளுங்களெல்லாம் அடுக்கி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஷெல்ஃப் என் தலை மேல விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆடம் ஏன் அந்த ஷெல்ஃபு உன் மேல யாராவது தள்ளி விட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எங்கேயோ பார்த்துட்டு இருந்த டேவிட் திடீர்னு ஆடமை பார்த்து அந்த சேர்ல இருந்து இறங்கி ஆடம் படுத்துட்டு இருந்த பெட்டை நோக்கி நடந்து வர ஆரம்பிச்சிருக்காரு. உடனே ஆடம் பயத்துல அலறி எந்திரிச்சிட்டு இருக்காரு. எந்திரிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஆடம் 3 கொஸ்டின் கேட்டாருன்னு அந்த லைப்ரரியில வந்த பொண்ணு என்ன ஆனாலும் டேவிட் கிட்ட 3 கொஸ்டின்ஸ் கேட்காதன்னு சொன்னது ஞாபகம் வந்துச்சு. ஒரு மாசமா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த மேலே இருக்கிற இந்த இடத்துல மட்டும் ஏதோ சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. அதை நம்ம என்னன்னு பார்ப்போம். Till the blood ran down and soaked the bedclothes, yet still it wailed, "Let me in!" அப்போதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது டேவிட் திரும்ப வந்துட்டான். இது நடந்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த சேர் இருந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற டேபிள்ல ஒரு ஜார் ஒன்று ஸ்லோவா மூவ் ஆகுது. அந்த பூனையும் யாரோ அந்த ஜாரை தள்ளுற மாதிரியே நிமிந்து பாக்குது. அந்த ஜாரோட கலரும்
green. பொதுவா பூனைங்க, அதுவும் வீட்டில் வளர்க்குற பூனைங்க, அதோட ஓனர் கிட்ட வந்தாங்கன்னா 2 காலில் நின்று இன்னொரு 2 காலை அவங்க மேல வச்சு விளையாடும்ல. அதே மாதிரி ஆடமோட ஒரு பூனை சோஃபா மேல ஏறி நின்று 2 காலில் நின்று இன்னொரு 2 காலை யார் மேலேயோ வச்சு ஈவன் தொட கூட ட்ரை பண்ணுது. ஆனா கேமரால அங்க யாருமே இல்லை.